நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கிரகங்களும் அதே போல் கிரகத்தின் அடிப்படையில் உள்ள கேள்வியும் பதிலும் தான் பார்க்க போகிறோம். கேள்வி என்னவென்றால், ருத்ராட்ச மாலை அணிவோருக்கு தகுதி ஏதும் தேவையா? ருத்ராட்ச மாலை ருத்ராட்சம் என்றாலே சிவனுடைய பொருள். தகுதி என்றாலும் ஒரு பக்குவமான நிலை என்று சொல்லலாம், அல்லது ஒரு நல்ல நிலை என்று சொல்லலாம். இந்த இரண்டையும் குறிக்கும் கிரகம் சிவனுடைய பொருள். அதேபோல் தகுதி என்று இந்த இரண்டு வார்த்தையை குறிக்கும் கிரகம் எதுவென்றால் சூரியன். ஒரு வேளையில் நமக்கு தகுதி வேண்டும், பதவி வேண்டும் என்றால் அந்த பதவிக்கு தகுந்த தகுதி நமக்கு இருக்க வேண்டும். அப்போ பதவி என்றாலே சூரியனை குறிக்கும். அந்த பதவிக்கு தகுதி வேண்டுமென்றாலும் அது சூரியன் தன்மையை கொண்டுள்ளது. அதேபோல் ருத்ராட்சம் என்ற பொருள் சிவனுடைய பொருள். எனவே சிவன் என்று சொல்லும் பொழுதே சூரிய கிரகத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவே ருத்ராட்ச மாலை அணிவோருக்கு தகுதி எதுவும் தேவையா என்று சொல்லும் இந்த கேள்வியில் சூரிய கிரகம் அடங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இதற்கான பதில் என்னவென்றால், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அதே போல் திருநீறு ருத்ராட்சம் அணிவதை புனிதமாக கருதுபவர்கள், இவர்கள் அனைவரும் ருத்ராட்சம் அணிய தகுதி உள்ளவர்களே. அதாவது ருத்ராட்சம் அணிய வேண்டும், அதற்கு ஏதாவது தகுதி வேண்டுமா என்றால் முதலில் இறை நம்பிக்கை வேண்டும். பிறகு திருநீறு மற்றும் ருத்ராட்சம் அணிவதையே ஒரு புனிதமாக கருதக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தகுதி. ஆனால் அதே சமயத்தில் மது மாமிசம் உண்பது கூடாது. அதாவது இதை அணிந்துவிட்டு நாம் நமது இஷ்ட பிரகாரம் மது மாமிசம் உண்பது என்பது அது தகுதியற்றது. அதற்கான பாவத்தை நாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். எனவே ருத்ராட்சம் அணிந்தவர்கள் மது மாமிசம் உண்பது கூடாது, எந்த கெட்ட செயலிலும் ஈடுபடக்கூடாது. மேலும் இதை அணிந்தாலே அத்தகைய எண்ணங்கள் அழிந்துவிடும், அதாவது கெட்ட எண்ணங்கள் அழிந்துவிடும். அதே போல் ஏதாவது துக்க நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது, அதுபோல் நாம் வீட்டிலிருந்து வெளியில் இருப்பது என்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது வீட்டிற்கு வெளியில் இருக்கிறோம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் ருத்ராட்சம் அணிவது கூடாது. இது பெண்களுக்கானது. வீட்டில் வெளியே இருப்பது என்ற ஒரு 3 நாள் 4 நாட்கள் வீட்டிலிருந்து தள்ளி இருப்பார்கள், அவர்களும் ருத்ராட்சம் அணியக்கூடாது. மற்றபடி தொடர்ந்து ருத்ராட்சம் அணிந்தால் இதய நோய் தடுக்கப்படும் என்றும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதயம் என்றாலே சூரிய பகவான். அதாவது இதயம் என்று குறிப்பிடும் பொழுது நமக்கு அந்த சூரிய பகவானுடைய உறுப்புகளில் அந்த ஹிருதயம் எதை குறிக்கிறது என்றால் சூரிய கிரகத்தை குறிக்கும். எனவே தான் ருத்ராட்சம் அணிந்தால் கெட்ட சக்திகள் நம்மளை தாக்காது. கெட்ட சக்திகள் நம்மளை தாக்காத போது நமக்கு உணர்வுகள் நன்றாக இருக்கும். உணர்வுகள் நன்றாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு எந்தவித நோயும் வராது. ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். எனவே ருத்ராட்சம் அணிய ஏதாவது தகுதி உண்டா என்றால் தகுதி என்பது எதுவுமில்லை. நல்ல இறை நம்பிக்கை வேண்டும். அதே போல் திருநீரையும் ருத்ராட்சத்தையும் அணிவதே மிகவும் புனிதமானது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்களே ஆனால் நிச்சயம் ருத்ராட்சம் அணியலாம். அணிந்துவிட்ட பிறகு மிகவும் மிகவும் சுத்தமாக இருப்பது அவசியம். எனவே சூரிய கிரகத்தின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யும். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.